ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையோட 3வது நாள் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் காலையில் நேரமாகவே எந்திரிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்ததுமே சாமிக்கு வச்சுருந்த பூவை எடுத்துகிட்டு புது பூ மாற்றிட்டு, அதுக்கப்புறம் தீபத்தில் எண்ணெய் விட்டு அதை நான் தீபம் ஏற்றிட்டேன். 4:30 கிட்ட ஏற்றிட்டேன். அதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக கற்கண்டு தான் வச்சேன். ஸோ அந்த டைமுக்கு என்னால் அதை தான் வைக்க முடிஞ்சிச்சு. அதனால் நான் கற்கண்டு வச்சு தண்ணி எப்போவுமே அதில் வச்சு ஒரு பூ போட்டு வைக்கிறது பழக்கம். ஸோ அது எப்போவுமே வச்சுக்குவேன். அது கூட துளசியும் நான் போட்டு வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் சாமிக்கு துளசியெல்லாம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் தீப தூர ஆராதனை அதெல்லாம் காமிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு நான் உட்காந்து இது கந்த சஷ்டி கவசம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதிகாலையில் எழுந்திரிச்சு பூஜை பண்ணால் நல்லதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் சொன்னதை நான் கேட்டுட்டு காலையில் கும்பிட்ருக்கேன். எப்போ காலையில் கும்பிட்ருக்கேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சு நான் சாமி கும்பிட்டது கிடையாது ஒரு நாளுமே. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு காலையில் எந்திரிக்கிற பழக்கமே இல்லை. எந்திரிப்பேன், ஆனால் 5:30க்கு தான் எந்திரிப்பேன். எனக்கு தலை சுற்றி விட்டுரும். அதனால் நான் எந்திரிக்கவே மாட்டேன். எங்கள் வீட்டில் இருந்த வரைக்கும் நான் ஒரு நாள் கூட 4 மணிக்கு எழுந்திருக்கவே கிடையாது. எல்லாமே திட்டுவாங்க, இப்படி இருந்து என்ன பண்ணுறேன்ட்டு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ரெகுலராக 4 மணிக்கு எந்திரிக்கிறது. அதுக்கப்புறம் 5:30க்கு மேலே சரி சமைக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சமைக்க போயிட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, சாப்பாடு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு, ரசம், அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி அவளுக்கு சாப்பாட்டு கூட வச்சு கொடுத்துட்டேன். ரசம் பார்த்திங்கன்னா தக்காளி ரசம். தக்காளியை நான் அப்படியே மிக்ஸி ஜாரில் டேரெக்டாக எல்லாமே போட்டு அரைச்சி அதை வச்சு தான் ரசம் வைப்பேன். ஸோ ரசம் 3 ஸ்டெப்ஸில் வைக்கலாம். நான் இன்றைக்கி இப்படி வச்சுருக்கேன். அதுக்கு புளிக்குழம்புக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், இந்த வெங்காயம் நான் முன்னத்து நாளே உரித்து வச்சுருவேன். அதனால் காலையில் எழுந்திரிச்சு என்னால் ஈஸியாக அப்படியே வதக்கி விட்டு எல்லாமே அப்படியே சீக்கிரமாக முடிகிற மாதிரி தான் நான் பண்ணி வச்சுப்பேன் முன்னாடியே. அளவாக எங்களுக்கு குழம்பு ரசமே சரியாக போயிடும். அதனால் அவளுக்கு அளவாக 2 உருளைக்கிழங்கை கட் பண்ணி அதை வதக்கி ஒயிட் ரைஸ் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வச்சு முடிச்சாச்சு அவளுக்குன்னு. அதுக்கப்புறமா குழம்பு வெண்டைக்காய் புளி குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு நான் என்னென்னலாம் போட்டிருக்கேன்னு பார்த்திங்கன்னா, மசாலா பொடி, வீட்டில் அரைச்ச மசாலா பொடி தான் போட்டிருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க மார்னிங் எங்களோட ரொட்டீன். அதுக்கப்புறம் சாலு கூட இதெல்லாம் கழுவி தண்ணி எடுத்து உள்ளே வச்சுக்குவேன். ஸோ அதுக்கெல்லாம் கழுவி தண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ மார்னிங் அவங்களெல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி மார்னிங் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ மறக்காமல் எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.